ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்க பிள்ளையே, என்னம்மா என்ன யோசிக்கிறாய்? சாய் நல்ல விஷயத்தை செய்வேனா மாட்டேனா என்றார். சாயை நம்பினால் மட்டும் இந்த சாயை வணங்குங்கள். ஏதாவது ஒரு தெய்வம் உங்களுக்கு சோதனை கொடுத்தது என்றால் அந்த தெய்வத்தை உடனடியாகவே மறக்கிறீர்கள். அது நல்லதா? இவ்வுலகத்தில் கஷ்டம் இல்லாதவன் யார் இருக்கிறார்? இவ்வுலகத்தில் கஷ்டப்பட்டுத்தான் ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும், பெற முடியும். எது ஒன்று சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அது உனக்கு நிலையானதாக இருக்குமா? சொல் பார்க்கலாம். எல்லா விஷயத்திலேயும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்றே இருக்கிறாய். கஷ்ட நஷ்டங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த கடுமையான சூழ்நிலையில் உனக்கான தேவைகள், உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விதமான அற்புதமான விஷயங்களும் என்னிடமிருந்தே கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த சாய் யார், இந்த சாய் என்னென்ன விஷயத்தை செய்வேன், என்னென்ன விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொண்டு வருவேன் என்பதை தெரியவே இல்லை. ஆனால் உனக்கு இப்பொழுது நான் எதுவும் செய்யவில்லை என்று தோன்றினாலும் கூடிய விரைவில் நான் என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் செய்வேன், என்னென்னலாம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை புரிவேன் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் உன் சொந்தத்தில் இருப்பவர்கள், உன் கூட இருப்பவர்கள் அனைவரும் ஏதாவது ஒன்றை கொத்திக்காட்டி பேசும் பொழுது உன்னுடைய மன வேதனையானது மிகவும் ரணமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ரணமான விஷயங்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே மாற்றி அமைக்கப்படும். யார் என்ன சொன்னாலும் எதையும் போட்டு மனதளவில் குழப்பிக்கொள்ளாமல் நிறைய நல்ல விஷயங்களை வெல்ல முடியும். நல்ல விஷயங்களை சுபத்துவமாக உன் வாழ்க்கையில் என்னால் தர முடியும் என்பதை நம்பு. யாரும் எப்பொழுதும் உனக்கு தீங்கை மட்டுமே செய்து கொண்டு இருக்க போவது அல்ல. எந்த தெய்வமாக இருந்தாலும் உனக்கான நல்லதையும் எல்லா தெய்வமும் செய்யும். நீ என்ன கேட்டாலும் அதை இல்லை என்று சொல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். இன்றும் என்றும் உன் வாழ்க்கைக்கான முழு ஆதாரமும் முழு விதமான பொறுப்புகளும் நான் மட்டுமே. இன்றும் நீ சிரிக்கலாம், என்றும் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக வாழ்க்கையில் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு இன்ப வெள்ளத்தில் நீ இருக்கலாம். நிறைய பேருக்கு இங்கு எதுவும் புரியவில்லை. நிறைய பேருக்கு இங்கு எதுவும் தெரியவில்லை. வாழ்க்கை என்பது அவரவர்கள் போடும் ஒரு கணக்கு என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது அவரவர்கள் போடும் கணக்கல்ல, தெய்வம் போடும் கணக்காகும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையோ மாறும், எப்படி வேண்டுமானாலும் எதிர்காலம் மாறும். அதில் நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன யோசிக்கிறாய் என்பதெல்லாம் கிடையாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது பார். அது என்ன சிந்திக்கிறதோ, அது என்ன ஆசைப்படுகிறதோ அது மட்டும்தான் உன் வாழ்வில் நடக்கும். நிறைய பேருக்கு பேசும் பொருளாக நீ ஆகிவிட்டாய். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேசும் பொருளாக அல்ல, வாழ்க்கையில் எல்லோரும் மதிக்கும் ஒரு பிள்ளையாக நீ திகழ்வாய். மதிப்பு என்றால் சாதாரணமான மதிப்பல்ல, மிக அற்புதமான மதிப்பாக இருப்பாய். காலம் நேரம் ஒவ்வொன்றும் கைகூடும், காலம் நேரம் ஒவ்வொன்றும் சிறக்கும். நீ தொட்ட காரியத்தில் வெற்றிகளும், நீ தொட்ட காரியத்தில் லாபங்களையும் நீ எவ்வளவு சீக்கிரம் அடைகிறாய் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை பார். உன் தொழில், உன் குடும்பம், உன் வாழ்க்கை துணை என்று உனக்கு எதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக உள்ளதோ, எதெல்லாம் உனக்கு
உன்னுடைய வாழ்க்கை என்று நினைக்கிறாயோ அது அனைத்தும் உன்னோடு இருக்கும் உனக்கு வெற்றியின் பாதையை காட்டும். நலங்களோடு இருப்பீர்கள், வளங்களோடு இருப்பீர்கள், ஐஸ்வர்யத்தோடு இருப்பீர்கள், எப்பொழுதும் தீர்காயுசோடு இருப்பீர்கள். இன்றும் என்றும் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும். இன்றும் என்றும் உன்னுடைய வாழ்க்கை என்றும் எப்பொழுதும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையை பார்க்கும். நீ என்னதான் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் இனிதான் நீ பார்ப்பாய். இதற்கு முன்பு பார்த்த அனைத்தையும் விடு. இதற்கு பிறகு நீ பார்க்க போகும் அதிசயங்களை நான் சொல்கிறேன். அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னுடன் சேர்ந்து பயணிக்க, உன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பி. நல்ல நாள் வெகு தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில்தான் உள்ளது. நல்ல நாளுக்காக காத்திருந்த உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உன்னுடைய வாழ்வில் வந்து உன் கையில் வந்து சேரும். தேடுவது, அதாவது இன்று உன் வாழ்க்கையில் நீ செய்திருக்கும் விஷயங்கள் யாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நடக்க நடக்க உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதோ அதை சுற்றி உள்ளவர்கள் வியப்போடு பார்ப்பார்களே தவிர உன்னை கஷ்டமான ஒரு சூழ்நிலையோடு உன்னை வைக்க மாட்டேன். உன்னை யாரும் இனிமேல் தலை தொங்கி உன்னுடைய வாழ்க்கை உடைந்து போக நான் விடமாட்டேன். ஏற்றங்கள், மாற்றங்கள், யோகங்கள் எல்லாமும் வந்து சேரும். அதற்கு இந்த சாயாகிய நானே பொறுப்பு. என்னிடம் ஒரு பொறுப்பான விஷயத்தை ஒப்படைத்த பிறகு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் யாது? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிறைய தேடல்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு தேடல்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் அமையும். நீங்கள் என்ன தேடினாலும் சரி, எந்த விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அனைத்தும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். நீங்கள் துவண்டு கிடக்கும் விஷயங்கள் எல்லாம் நலமாக மாறும். நீ துவண்டு கிடக்கும் விஷயங்கள் எல்லாம் அற்புதத்தின் உச்சகட்டமாக இருக்கும். நீ என்ன கேட்டாலும் அதை கொடுப்பேன். நான் நடக்கப் போகும் விஷயங்கள் என்னென்னவோ அது அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகு எதையும் போட்டு குழப்பாது. நல்லது நடக்கும். சகலமும் உனக்கானதாக அமையும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.